இன்று காணப்போகிறோம். அரவானின் தியாகம்தான் பாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றிக்கு காரணம் என்று புராணம் கூறுகிறது. அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகை உளுப்பிக்கும் பிறந்தவன் அரவான். சாமுத்திரிகா லட்சணம் அனைத்தும் கொண்ட அழகன். இவன் பாரத போருக்கு களப்பலியான கதை சற்று வித்தியாசமானது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதில் பாண்டவர்கள் வெற்றியடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பல யுக்திகளை கையாண்டார். பாண்டவர்களில் ஒருவரான ஜோதிட மேதை சகாதேவனை சந்தித்தார் கண்ணன். சகாதேவா, இந்த போரில் நாம் வெற்றி பெற வழி என்ன? சாஸ்திரப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஓலை சுவடுகளை எடுத்து ஆராய்ந்தான் சகாதேவன். சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட இளைஞன் ஒருவனை களப்பலி கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்றான். சாமுத்திரிகா லட்சணம் கொண்டவர் யார் இருக்கிறார்கள் என்று கண்ணன் யோசித்தான். அப்படிப்பட்டவர்கள் 2 பேர்தான். ஒருவன் அர்ஜுனன், மற்றொருவன் அவன் மகன் அரவான். அர்ஜுனனை களப்பலி கொடுக்க முடியாது. ஏனெனில் இந்த போருக்கு அச்சாணியாக விளங்குபவன் அவனே. வெற்றி வாகை சூடக்கூடிய திறமையும் அர்ஜுனனிடம் மட்டுமே உள்ளது. மேலும் கண்ணனின் தங்கையான சுபத்திராவின் கணவனும் அவனே. எனவே அரவானை தேர்ந்தெடுத்தாள் கண்ணபிரான். அரவான் இளைஞன், அழகன், அனைத்து அம்சங்களும் பொருந்தியவன். அரவானை சந்தித்த கண்ணபிரான் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொன்னார். மறுபேச்சே பேசாமல் களப்பழிக்கு தயார் என்று சம்மதமும் தெரிவித்தான். அதே சமயம் 2 நிபந்தனைகளை விதித்தான். நான் திருமணமாகாதவன், பெண் சுகம் என்றால் என்ன என்றே அறியாதவன். ஆகவே என்னை எவளாவது ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவளுடன் நான் ஓரிரவாது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்து களப்பழி ஆனதும் வெட்டப்பட்ட என்னுடைய தலை போர் முடியும் வரை போர்க்காட்சிகளை காணும் சக்தியை தர வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் ஏற்பாடு செய்தால் நாளைக்கே நான் களப்பலிக்கு தயார் என்றான். கண்ணனும் யோசித்தான். 2வது நிபந்தனையை நிறைவேற்றி விடலாம்.